சுற்றி நின்று ஊரே ஊரே அதுக்கெல்லாம் வாங்கிட்டு 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. உங்க அப்பாவை எழுப்பிட்டீங்களா? அந்தாலே எதுக்கு, வீட்லயே இருக்கட்டும். சும்மா தோணு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்குடா. சித்தப்பா கார்லயே போறோம். ஆமாண்டா. ஏதோ ஒரு சீரியலோட இது போல. அந்த ஆளு திடீர்னு முடிச்சுக்கிட்டா கார்ல இடம்னு சொல்லி கழட்டி விட்டுறலாம்ல. கிளம்பலாமா? இடையில எனக்கு பசிச்சுனா என்ன பண்றது? நான் போய் 2 தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் போற வழியில பாத்துக்கலாம். என்னங்க அந்த தாத்தாவை ரொம்ப கொடுமை பண்ற ஏதோ ஒரு சீரியல் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வயசு பொண்ணுங்க கோவில்ல விளக்கேத்துறத பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. உங்க தங்கச்சியும் தான் இருக்காளே. நைட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கிறேன்னு போனா இன்னும் வரல. எல்லாம் அப்பா கொடுக்குற செல்லம். எடுத்துக்கோங்க. நாங்க கல்யாணத்துக்கு வரல, சாமிக்கு மட்டும் தான் வந்தோம். வந்ததும் வந்துட்டீங்க, அச்சத்தை போட்டுக்கோங்க. எடுத்துக்கோ. ஓஹோ, இதுதான் இவங்களோட பாவா. ஆத்தாடி, இவங்கெல்லாம் சேர்ந்து மீனை கொடுமை பண்ணாங்க. இவன் இவங்களோட கொடுமை பண்றான். என்னடா இந்த வயசுல கல்யாணம் பண்ணலாம்? இது என்ன சீரியல், என்ன கதை, என்ன லைன்ல நம்ம இதை பண்றானுங்க? ஐயோப்பா, இப்பதான் சீரியல்லாம் ரொம்ப கெட்டு போச்சுங்க. நிறுத்து. ஏன்டா அப்படி பயந்து பயந்து ஓட்டிட்டு வர? ஏன்னா சந்தன கட்டை கடத்தன்னு சொல்லிட்டு யாராச்சும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் சந்தன பண்ணிட்டா? கட்டை. சந்தன காற்றே. ஐயோ. டேய் கோபால், தேவடியா பையா, சைலண்டா ரா. ஏய் கோபால். கரெக்ட். சைலண்டா ரா. இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம். ஏண்டி அவங்கிட்ட ஒரு கோட்டை வாங்கி முடக்குன்னு குடிச்சு மஜாவா பாட்டு பாடி லூக்கி அடிச்சு பெத்து போட்டது இல்லாம வாங்கிறியா? இப்ப அதானே மஜாவா இருக்கிறிய பஞ்சு மிட்டாய டான்ஸ் ஆடிட்டு வேணான்றியா குழந்தைய? கேளு நண்பா. ஓய் பபுட்டி ஆமாயா, அவங்க எல்லா படம் வந்தாலே ஒரு அழகா அவங்க ஹேர் ஸ்டைலுக்கு எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு வீடியோ பண்றாங்க. நான் அவங்க ஃபேனுங்க, யார் என்னதான் சொன்னாலும். எதுங்க அவங்கள ட்ரோல் பண்றீங்க? யாருங்க தெரியாம இந்த ரீல்ல நான் இங்க வச்சிட்டேங்க. என் பொண்ணோட அருமை பெருமை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவங்க அம்மா வயித்துல இருக்கும் போது என்ன ஆட்டம் ஆடினா தெரியுமாடா? என்ன மாமா, வயித்துல இருக்கும்போது இவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் தம்பி பாத்துட்டு வந்து சொன்னான்டா. மாமா சொல்றீங்க? அட மேலூர்ல வைத்தியம் பாக்குறானே கடைசி தம்பி, அவன் தாண்டா பிரசவம் பார்த்தா. இதுல என்ன கெட்ட வார்த்தை, இதுல என்ன புரியுது? எனக்கு புரியலையே. புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன எனக்கு புரியலைங்க. என்ன சொல்றாரு? வாவ், ஃபேமஸ் ஃபைட் சீன். என்னடா ஐயோ, என்னடா ஒரு பக்கத்துல எலும்பெல்லாம் உடனே நுழைக்கிட்டான். அட பொம்மால, என்னடா அப்படி ஆயிட்டா, ஒரு மாதிரி எக்ஸ் மாதிரி ஆயிட்டா ஆளு ஒரு கத்துல. ஐயோ அப்பா. கிரிக்கெட் பார்ன் இன் இங்கிலாந்து, டைட் இன் இந்தியா. அப்படி என்ன பண்ணாங்க சாகர அளவுக்கு? இது என்ன ஒயிட் தானே? இது ஒயிட். இது ஒயிட் இல்லையா? இது எப்படிமா அடிக்கிறது? அந்த அம்மா என்ன அப்படி போய் படுத்துக்கிட்டாமா போய் அடிக்க? ஏபிடி கூட இந்த ஷாட் அடிக்க மாட்டாமா? என்னம்மா நீங்க? ஐயோ, இந்தியாவுக்கு வந்த சோதனையா இது கிரிக்கெட்டுக்கு? அது கிரிக்கெட்டுக்கு வந்த சோதனையா இது? இந்த பையன் ஏதோ ஆடியோ லான்ச் போல சூப்பரா நடிச்சிருக்கான். சரி, சூப்பரா இங்கிலீஷ் பேசுறான் இந்த பையன், நல்லா நடிச்சிருக்கான். ரித்து. And thank you so much, Venki sir. My father is my role model and my hero. My father is a very hard worker. My father is my hero. She is my mother. My mother is a homemaker. குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, மன்மத குஞ்சு. அப்பமவன மன்மத குஞ்சு. மன்மத குஞ்சு. வெற்றிமாறன் டைரக்ட் திஸ் மூவி. என் பேரு கிருஷ்ணன். மாமால சொல்லி ஆகணும். பார்த்தா நீ அவ்வளவு அழகு. பார்த்தா இங்க இவ்வளவு அழகா இவ்வளவு அழகு யாரும் இப்படிதான் இருந்திருக்கான் வெற்றிமாறன் சார் வந்து. இப்பவே போறேன் உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறேன். அவன் மட்டும் இல்ல லவ் பண்றோட என்னடா நடக்கும் சொல்லு. இது என்னடா? இப்பவே போறேன் உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறேன். அவன் மட்டும் இல்லன்னு சொல்லட்டும். அப்புறம் பாரு என்ன நடக்கும். என்னடா நடக்கும் சொல்லு. சரியான கிக்கு. கோயில் முந்தையில விழுந்த போன் கோயிலுக்கு தான் சொந்தம்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் என்னோட லோன் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து முந்தையில போட்டேன். நல்ல ஐடியா. லோன் கோயிலுக்கு தானே சொந்தம்.
உனக்கு மந்தையில மயில் வேலைன்னு பார்த்தேன். என்னங்க மூலையில உண்மைதானுங்க. கோயில்ல டாக்குமெண்ட்ல கோயில் இது போன் உண்டா மட்டும் கோயிலுக்கு சொந்தமா, நம்ம கடன்லாம் தூக்கி போட்டு வந்துடுவோம், சாமி கட்டிட்டு போட்டோம்னாங்க. இதுக்கு போய் மூடலாங்க, தற்கூரின்னு வேற சொல்றீங்க. அப்ப நானும் தற்கூரி தாங்க. என்ன பண்றான்? ஓ, இது இந்த மாதிரி டைப்பான ரீல்ஸாங்க. ஸ்லோ மோல நடத்துவோம். சரி, என்ன பண்றான் பாப்போம். சரி, அந்த பொண்ணு வந்து தொடக்க சொல்லுது. கண்ணாடியை கலட்டினதால அடையாளம் தெரிஞ்சிருச்சா? என்னடா கரெக்டா தப்பாடா ஆகிடுச்சு. இந்தியன் பேட்டிங் ஸ்ட்ரகிளிங் இன் தி ஃபீல்ட். ரோஹித் சர்மா கொஞ்சம் முடி வச்ச மாதிரி போட்டிருக்காங்களா ப்ரோ? சூப்பர். உண்மையிலே இவர் வந்து வேற பண்றாரா? அதாவது கேப்டன்சில வந்து கப்ப அடிக்க கூடாதுன்னே பண்ற மாதிரி பண்றாப்ல இவரு. அதுக்கேற்ற மாதிரி அவ்வளவுதான். காலை கட்டிட்டு குதிக்க வேண்டியதாமா. பேண்ட் அது என்ன ப்ரோ ஹேர் ஸ்டைல்? ஐயோயோ ஆடி, இது ட்ரெண்டிங் சொல்லி என் ஃப்ரெண்டு இந்த ஹேர் கட்டிங் வெட்டிட்டு வந்தா சூப்பரா இருங்க. நான் இதை என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றேன். உண்மையிலே சூப்பரா இருப்பான் என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி கெட்டப்ல பார்த்தேன். மரம், செடி, கொடி இந்த மாதிரி தாவரங்கள் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர். நீங்க தாவரங்கள் மேல நிறைய அன்பு செலுத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா நிறைய பலன்கள் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன சொல்றாங்க? தலா இன் எவ்ரி மேட்ச்ல தாவரங்கள் வளர்க்கறது என்ன? ஓ, டாட் பாலானா மரம் வளர்க்கறதா? அது நிறைய மரம் தான் ப்ரோ வளர்த்துட்டு இருக்கிறீங்க. பார்க்கலாம் ப்ரோ எத்தனை மரம் வளர்க்குறீங்க. விட்டா சென்னை காடாயிரும் போலயே ப்ரோ. சுற்றி நின்று ஊரே ஊரே அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க ப்ரோ. அடிச்சு ஜெயிச்சாதான் உனக்கு கூஸ் பம்ப்ஸ் வேணும்னா நீ போ, பாகுபலி பாரு. அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க. அதுக்கெல்லாம் 2 பாயிண்ட் தர மாட்டாங்க. மேட்ச் அடிச்சு ஜெயிச்சா மட்டும்தான். இத்தனை நாள் என்ன சொன்னீங்க? அவர் முன்னாடி இறங்கி இருந்தா கலட்டு கிளவுஸை மட்டும்தான் கலட்டினாரு, வேற எதுவும் கலட்டல. கிளவுஸை மட்டும்தான் கலட்டாரு. முடிஞ்சா ஸ்பின் வந்தா 2 ஓவருக்கு ஹெல்மெட் கலட்டினாரு, வேற எதுவும் பண்ணல. ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த ரசீதுன்னு ஒரு பையன் இருக்கான், அல்டிமேட்டா ஆடுவான். நிஜமாதான் அவனுக்கு ஒரு 2 மேட்ச் வாய்ப்பு கொடுங்க. அவன் 30 ரன்னுக்கு மேல அடிக்கலாம், என் வீடு எழுதி கொடுத்துட்றான். Translate to Rutraj. If you give chance to Rashid, he can't score. I will give to my home for CSK.